நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நபர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு டி.கே. ரங்கராஜன் அவர்கள். வணக்கம் சார், உங்களுடைய இணைவுக்கு மிக்க நன்றி. நியூஸ்7 நேயர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்து. இந்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல அதில் நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது, உங்கள்கிட்ட இன்னும் விளக்கம் பெற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானதாக முதன்மையானதாக சொல்ல வேண்டியது, டாக்டர் திருமாவளவன் குறிப்பிடும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு இதில் புரிதல் இல்லாமலோ அல்லது அவர்கள் மாற்று கருத்தில் சொல்கிறதோ இல்லை, அவங்களுக்கு நீண்ட காலமாகவே எது முதன்மை அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து அவங்க இதை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் திருமாவளவன் பேசியதை கேட்கலை, அவர் எழுதினதை படிக்கலை. எது முதன்மை என்று சொன்னால் விவசாயி தொழிலாளி, ஆலை தொழிலாளி தான் எங்களுக்கு முதன்மையானது. தொழிலாளி விவசாயி ஒற்றுமை என்பது தான் முதன்மையானது. இந்த இடத்துல தான் அந்த கேள்வி வருது. நீண்ட காலமாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் தமிழகத்தில் இந்த குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளுக்கு சாதி குறித்த புரிதலில் போதாமை இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டா அது விமர்சனமானு எனக்கு தெரியாது. விமர்சனமாக கூட இருக்கலாம். அப்படி ஒருவருக்கு அப்படி இருக்கிறத நம்ம ஆட்சேபிக்க முடியாது. பொதுவாகவே கம்யூனிஸ்டுகள் விமர்சனங்களை வரவேற்கக்கூடியவர்கள், எங்களை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களை கவனமாக பார்க்கக்கூடியவர்கள். இந்த விமர்சனம்ங்கிறது 10% இடஒதுக்கீட்டில் மார்க்சிஸ்டுகள் மீண்டும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது மீண்டும் இது வெளியே வருது. மார்க்சிஸ்டுகளுக்கு இங்கு சாதியை விட வர்க்க விஷயங்கள் தான் முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை எழுது. இல்லை, இப்போ 18% குறைந்தபட்ச சம்பளம் 18,000 ரூபாய் தேவை என்று 8-9 தேதிகளில் இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்தம் 20 கோடி பேருக்கு மேலே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 18,000 என்பது ஆண்டுக்கு என்பது 7வது சம்பள கமிஷன் ஏற்றுக்கொண்டது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் இருக்கா அந்த கோரிக்கையில்? இல்லை, எல்லாருக்குமான போராட்டம் தான் கட்டமைக்கிறாங்க. எல்லாருக்கான போராட்டம் வரும் பொழுது நீங்கள் எல்லாருக்கான உரிமைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய நேரம் வருகிற பொழுது பார்க்கறதுல என்ன தப்பு? நிச்சயமாக தப்பு கிடையாது. ரொம்ப 7,000 ரூபா வாங்குறவனாலையும் குழந்தையை படிக்க வைக்க முடியல, 6,000 ரூபா வாங்குறவனாலையும் படிக்க வைக்க முடியல. ஆகவே இதில் வர்க்கமும் ஜாதியும் இணைந்து இருக்கிறது என்பது தான் பார்க்க வேண்டிய ஒன்று. நிச்சயமாக. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு தன்மை இருக்குது. அது இங்கே சாதிய கட்டமைப்பாக இருக்குது. இங்கே சாதிய கட்டமைப்பின் அடிப்படையில் தான் பொருளாதார ஏற்றத்தாழ்வே இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையின் அடிப்படையில் கம்யூனிஸ்டுகள் இதை பார்க்க தவறுறாங்க. இல்லை, அதில் என்ன பாயிண்ட்டுன்னா, அவர்கள் பார்க்குற மாதிரி பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்க முடியாது. நான் அந்த இயக்கங்களோடு எங்களை போய் ஐக்கியப்படுத்திக்கிட்டு ஒரு கட்சி ஆக்கிடணும். இந்த கோரிக்கையை மாயாவதி ஏன் ஆதரிக்கிறார்? ஆனால் திருமாவளவன் பாராளுமன்றத்தில் இல்லை, ஆனால் டாக்டர் திருமாவளவன் எதிர்க்கிறார். திருமாவளவன் எதிர்க்கிறதுக்கு உரிமை அவருக்கு உண்டுங்க. அவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை உண்டு. அது எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ நாங்கள் கொடுக்குறோம். அவர் பேசக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு நிச்சயமாக விமர்சிக்கிற உரிமை உண்டு. அவருடைய பார்வையில் இது தவறு என்று நினைத்தால் அவர் விமர்சிக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. எங்களுடைய பதிலை நாங்கள் தரோம். காலம்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிவு எடுக்க முடியுமே தவிர ஒரு விவாதத்திலெல்லாம் கூட பல விஷயங்கள் முடிவுக்கு வரவே வராது. இந்த 10% இடஒதுக்கீட்டில் நீங்கள் பேசும் பொழுதே கூட அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைபாடுகளை சுட்டி காட்டியிருந்தீங்க. நிறைய விமர்சனங்களை அதில் முன் வச்சு தான் அதுக்கு ஆதரவாகவே வாக்களிச்சிருந்தீங்க. பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெறும் பாஜக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாடகத்தை முறியடிக்கிற செயல் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்ம அதை ஆதரிக்கிறது சரியான போக்காக இருக்குமா? மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நாளைக்கு மோடி கம்யூனிஸ்டுகள் இதை ஆதரிக்கவில்லை என்று ஏதாவது ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பேசி நியூஸ்7 அதை வெளியிடணும்னு சொன்னால் அதை வெளியிட்டுருவீங்க. டி.கே. ரங்கராஜனுடைய பதில் வரவே வராது. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பதில் வரவே வராது. மக்களுக்கு எது போகும்னு கேட்டால் எங்களை விமர்சிக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய பதில் தான் போகும். ஆளுங்கட்சியினுடைய பதிலுக்கு முக்கியத்துவம் தான் நீங்கள் மீடியா கொடுக்குது. இந்தியாவில் எந்த பத்திரிகையாவது என்னுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது? ஆனால் இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே. நான் பார்க்கலையே. இந்த விஷயத்துக்கு தமிழ்நாடே முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. தமிழ் செய்தி ஊடகங்கள் எல்லாம் பத்திரிகைகள் இப்போ கொடுக்குதுங்க. எதனால் கொடுக்குது? நீங்கள் ஆதரிச்சதுனால கொடுக்குது. நீங்கள் ஆதரிக்கலைன்னு சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அல்லது ஆம் ஆத்மிக்கோ யார் முக்கியத்துவம் கொடுக்குறா? ஆதரிக்காதவங்க 7 பேர். திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆம் ஆத்மி, ஏஎம், முஸ்லீம் லீக். 2 6 முஸ்லீம் லீக் 7 பேர் தான் அதை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க அதை கரெக்டாக நம்புகிறாங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க போட்ட தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்களுடைய கட்சியினுடைய முடிவு அது. அதே மாதிரி என்னுடைய கட்சியினுடைய முடிவு என்பதை நான் அமல்படுத்த வேண்டியிருக்கு.
என்னுடைய கட்சியினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை கட்சியினுடைய தலைமை செயற்குழு ஒரு தீர்மானமாக அனுப்புது. நீங்கள் இந்த அறிவிப்பு வந்தவுடனே கேரள முதலமைச்சர் வரவேற்கிறார். மறுநாள் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை அறிக்கை விடுக்குது. பாராளுமன்றம் நடக்கிற பொழுது அதில் அதன்படி நான் நடக்கிறதா வேறு எப்படி நடக்கிறது? இந்த விஷயம் இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு சந்தேகம் எழுது. ஒரு இந்திய தன்மையிலிருந்து இந்தியாவினுடைய மற்ற எல்லா பகுதிகளையும் கருத்தில் கொண்டு ஒரு கட்சியானது முடிவெடுக்கலாம். ஆனால் டி.கே. ரங்கராஜன் அவர்கள் தமிழ்நாட்டோட பிரதிநிதி அல்லவா? அவர் இப்போ தமிழ்நாட்டு சார்பில் அவர் பேசியிருக்கணும், தமிழகத்தை பிரதிபலிச்சிருக்கணும்னு தானே நாங்கள் எதிர்பார்க்கணும். அது எப்படி ஒரு கட்சிக்கு போன பிற்பாடு அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற மேலவை குழுவினுடைய தலைவராக நான் இருக்கிற போது நான் எப்படி தனியாக பேச முடியும்? நான் தனியாக பேசணும் இல்லைங்க. நான் தமிழ்நாட்டை பார்க்கறதுக்காக தான் நீட்டு தேர்வில் 24,000 தமிழ் வழி மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்காடுவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தது. அப்போ தமிழ்நாட்டை பார்த்து தானே செஞ்சது. இந்த ஐயமே கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடந்த கால போராட்டங்கள் வரலாறுகள் எல்லாம் எந்த ஐயமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கீழத்தஞ்சை மாவட்டங்களில் சாணிப்பால் சவுக்கடியை எதிராலாம் போராடி பலரை இழந்து பெரிய தியாகங்களை செஞ்சு அந்த இழிநிலையெல்லாம் மாற்றியிருக்கிற ஒரு கட்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டி.கே. ரங்கராஜன் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறாரு. இந்த விஷயங்கிறது தமிழ்நாட்டோட மனநிலை, பொது மனநிலைக்கு எதிரானதாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இருக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கான முயற்சியை எங்கள் கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு பொது மனநிலைக்கு எதிராக பேசுறதுங்கிறது அந்த கட்சியினுடைய வலுவை இங்கே மக்கள் மத்தியில் மாற்றிடாதான்? மாற்றவே மாற்றாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய பார்வையிலிருந்து அணுகிற விஷயம் அப்படிங்கிறது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானதாக இருக்குது அப்படிங்கிற அந்த பார்வையில் எதிராக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் இல்லைன்னு நினைக்கிறோம். நாங்கள் இல்லைன்னு நினைக்கிறதுனால தான் இதை பற்றி ஆதரித்தோம். இப்போவும் அதை நம்புகிறோம். ஏன்னு கேட்டால் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது பட்டதாரி இல்லாத குடும்பங்களுக்கு பட்டதாரிக்கான ஏற்பாடு என்கிற முறையில் அனைவருக்குமே ஒரு ஏற்பாடு 5% மார்க் போட்டு அவங்கள பட்டதாரி ஆக்கலாங்கிற பொழுது எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் எல்லா பகுதி மக்களுக்குமாகத்தான் அவர் அறிவித்தாரே தவிர அவர் மாற்று அறிவிக்கலை. அவருக்கு அந்த பார்வை இருந்தது. ஏன்னா இதர பகுதியில் இருப்பவர்களும் பட்டதாரிகள் ஆகாமல் இருக்கிறார்கள், வறுமை கோட்டு கீழே போய்கொண்டிருக்கிறார்கள் என்கிற பார்வை கலைஞருக்கு இருந்த காரணத்தினால்தான் அந்த அறிவிப்பு அமுலாக்கப்பட்டது. இந்தியாவில் இதர பிரிவினர் அல்லது உயர் சாதிகளுக்கு இடஒதுக்கீடு, அங்கே இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் அல்லது ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு அவசியம் அப்படிங்கிறது, அந்த அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஏன் எழறதா நினைக்கலாம்? உதாரணமாக 1970-71களில் கர்பூரி தாக்கூருடைய அமைச்சரவை குஜராத்தில் இருந்தது. கர்பூரி தாக்கூர் சோஷலிஸ்ட், லோகையா அவருடைய கட்சி, ஜெயபிரகாஷ் நாராயணன் கட்சி. அப்போ இடஒதுக்கீட்டு சம்மந்தமாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுதும் பேசுகிற பொழுது, இந்தியா முழுதும் பேசுகிற பொழுது அவர் தன்னுடைய அமைச்சரவையில் எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளவு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எவ்வளவு, முற்படுத்தப்பட்டவர்களுக்கு 3% என்பது இன்னும் அங்கே இருக்குது பீகாரில். புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழகத்திலே இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கான இயக்கம் என்பது ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலமாகவே வந்துடுச்சு தென்னகத்தில். பிறகு மராத்திய நாடுகளில் வருது. மற்ற பகுதிகளெல்லாம் அப்படி பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இதற்கான இயக்கம் என்பது பெருசாக வரலை. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள், யூபி, ஒரிசா இந்த மாதிரி மாநிலங்களில் வரலை. இந்த மாதிரி இயக்கங்கள் வளரலை. தமிழ்நாட்டில் நான் தலித் என்றால் வடநாட்டில் இந்த சர்டிஃபிகேட்டை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் மும்பாயில் போய் குடியேறேன், மாநிலத்தை விட்டு மாறும் பொழுது அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி இங்கே நான் பிற்படுத்தப்படுவேன் என்று சொன்னால் ஆந்திராவில் என்னை பிற்படுத்தணும்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான், டெல்லியில் பிற்படுத்தணும்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள் ஹரியானாவில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கோளாறுகள் இவ்வளவையும் உருவாக்கி இருப்பது இந்த அமைப்பு, ஆட்சியாளர்கள். அப்போ இதிலிருந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை இந்த என்ன சிக்கல்னு சொல்கிறது, இந்த சிக்கலிலிருந்து வருவதற்கு ஏதாவது ஒரு வழியை மக்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கட்சி தேடிக்கிட்டே இருக்கு. ஆகவே அது என்ன சொல்லுது, இந்த பிரிவினருக்கு, ஏழைகளுக்கு 10% என்று வருகிற பொழுது அதை ஆதரிக்கிறது. அதில் என்ன கோளாறு இருக்குது? அது 8 லட்சம் என்று சொன்னாலோ 5 ஏக்கர் என்று சொன்னாலோ சாத்தியமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற கோயில் பூசாரியினுடைய சம்பளம் 250 ரூபா. அவர் எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கலாம், பூசாரி அவருக்கு எப்படி இது பொருந்தும்?
ஆனால் அவர் முற்படுத்துவோர் லிஸ்ட்டில் இருக்கார். தமிழ்நாட்டில் எல்லா முற்படுத்துவோர் சேர்ந்தாலும் 5% மேலே கிடையாது. எல்லா முற்படுத்தப்பட்டவரையும் இவங்க சொல்லியிருக்கிறது அந்த 10%க்கு பொருத்தமே வராது. எல்லாரும் சேர்த்தாலே ஒரு 5%, 4.5% தான் வரும். இப்போ கீழே கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, ஜாதி ரீதியாக கணக்கெடுத்து பிற்பாடு அதை வெளியிடாமலே இருக்குது இன்னும். ஆகவே இவைகள் இப்படி இருக்கிற பொழுது பார்ட்டி எங்கள் கட்சி எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது ரொம்ப சரியானது. ரொம்ப சரியானதுன்னு சொல்கிற இடத்துல தான் இந்த கேள்விகளும் வருது. நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க, ஒரு பூசாரிக்கு, ஒரு கோவில் பூசாரிக்கு 250 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க. அந்த மாதிரியான ஏழைகள் இருக்காங்க. அவர் ஐயர் இல்லை, ஐயர் இல்லை, ஆனாலும் உயர் சாதிகளில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அல்லது உயர் சாதிகளில் இருக்கக்கூடிய ஏழைகளில் மாதம் ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா கூலி வாங்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம். அவங்க செய்யக்கூடிய வேலைகள் நீங்கள் சொல்கிறது மாதிரியே கோவில்களில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது இன்னொரு உயர் சாதியை ஹோட்டலில் வேலை செய்கிறவர், ஆட்டோ ஓட்டுறவர், சமையல் செய்கிறவங்களா இருக்கலாம், அல்லது இன்னொரு உயர் சாதியினருக்கு ஒரு அசிஸ்டண்டாக இருக்கிற உதவியாளராக இருக்கிற பணிகள் செய்யலாம். இந்த மாதிரியான ஏழைகள் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், டிவிஎஸ் முதலாளியும் டிவிஎஸில் வேலை செய்கிற அந்த கேன்டீனில் வேறு சமையல்காரனும் ஒரே ஜாதியாக இருந்தால் கூட 2 பேரும் எப்படி முற்படுத்தப்பட்டவனாவா? வருமானத்தில் இவன் பிற்படுத்தப்பட்டவன், இவன் ரொம்ப சாதாரண ஆள், இவன் குழந்தைய இவன் படிக்க வைக்க முடியலங்கிற போது அது எங்கள் ஆஃபீஸில் அந்த விவாதம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக. அது இவைகளை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இவங்களை முழுதும் தான் நீங்கள் போராட்டத்தில் இருக்கிறீங்க. இந்த இடத்துல போராட்டத்துக்கு வரக்கூடியவர்கள், உங்கள் கோஷம் அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் கல்வி என்று இருக்கிற பொழுது அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டிய கடமை ஜாதி ரீதியாக, வர்க்க ரீதியாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டா இல்லையா? இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. நீங்கள் குறிப்பிட்டதன்படியே ஒரு ஆலை முதலாளியும் அந்த ஆலையில் பணியாற்றக்கூடிய ஒரு நபரும் ஒரே சாதியினராக இருக்காங்க. வேறு வேறு தன்மையோடு இருப்பாங்க. அவங்களால எல்லாம் முடியும். ஒரு ஆலை முதலாளியால், இன்னொரு அந்த தொழிலாளியால் எதுவுமே முடியாத ஒரு சூழல் இருக்கும், அவங்களுடைய வறுமை இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒரே சாதியினராக இருக்கலாம். ஆனால் இங்கே அந்த ஆலையில் அந்த தொழிலாளியாக பணியாற்றுறதுக்கே இந்த சாதி தான் இருக்கணும், இந்த சாதி இருந்தால் நான் தரமாட்டேன், இந்த வேலை மறுக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கு. இப்பயும் கூட சில இடங்களில் இருக்குங்கும் போது இடஒதுக்கீடு எதற்கான பார்வை அப்படிங்கிற இல்லை இல்லை, நீங்கள் அதெல்லாம் அப்படி பார்க்கவே முடியாது. நீங்கள் இன்றைக்கி அந்த நிலைமையே கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே சமையல் வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. நான் உங்களை வேணால் ஒரு நாள் ஃப்ரீயாக வந்தீங்கன்னா கம்பெனி 2-3 கூட்டு போய் காட்டுறேன். அதெல்லாம் ஒன்று இப்போ ஜாதி கீதியெல்லாம் கிடையாது. யார் நல்லா சமைக்கிறானோ அவன் சமைக்க ஆரம்பிச்சிடுவான். சாதிங்கிற ஒரு விஷயமே இப்போ இல்லை, பார்க்கப்படலை. நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு நபர் எங்கே வேணாலும் சமைக்கக்கூடிய தன்மை பெற்றவராக இருக்கிறார். அப்படிங்கிற அந்த கேள்வியிலிருந்தே இன்றைக்கி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரோ அல்லது ஒரு இஸ்லாமியரோ உயர்தர சைவ உணவகம் அல்லது ஆரம்பிக்க முடியுமா, அல்லது அவங்க அந்த உணவகத்தில் வேலை செய்ய முடியுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி. எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்றத்தில் எல்லா ஜாதிக்காரங்களும் சமைக்கிறாங்க, அங்கே வெளியில் சமைக்கிறாங்க, உள்ளே சமைக்க முடியாது. எல்லாரும் சாப்பிட்றாங்க. பாராளுமன்றத்தை தாண்டி நான் ஈரோடு, கோயம்புத்தூர் முடியாது. அது காரணம் நம்ம பலகீனம், அது நம்முடைய பலகீனம். பெரியார் விட்ட இடத்திலிருந்து தொடராது நம்முடைய பலகீனமே தவிர அது அப்படியே இருக்குது என்று சொல்வது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. பெரியார் விட்ட இடத்துல இருந்து தொடராதது யாருடைய தவறோ அவங்க அதை உணர்ந்து கொள்ள அல்ல. அவர் யாருடைய தவறும் அல்ல, நம்முடைய எல்லாருடைய தவறும் என்று நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினுடைய தவறு அல்ல. அப்ப எல்லாரும் பெரியார் தமிழகத்தினுடைய சொத்தா மாறிட்டார். நிச்சயமா எல்லாருடைய சிந்தனைகள், அனைத்து பெண்களுக்குமான உரிமையை பற்றி பெரியார் பேசியது என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களா, தாழ்த்தப்பட்ட மக்களா, முற்படுத்தப்பட்ட மக்களா அல்ல, எல்லா பெண்களுக்குமாகத்தான் பெரியார் பேசினார். நிச்சயமா இங்கே பெரியாரினுடைய கொள்கையை அதுக்கு அடுத்து கடத்தி செல்லாது வளர்த்தெடுக்காது எல்லாரினுடைய தவறுமா இருக்கட்டும். இந்த தவறு இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. இந்த தவறு சரி செய்யவே படலை. இந்த நிலையில் 10% இடஒதுக்கீடு உயர் சாதிகளுக்கு அப்படின்றது சரியாங்கிற கேள்வி இயல்பா எழும்ல. இயல்பா எழுதிதான் அது காலம்தான் பதில் சொல்லணும். எழுந்திருக்கிறது சரியாங்கிற கேள்வி வேற. சரியானது என்று நாங்கள் நினைக்கிற காரணத்தில் ஆதரிக்கிறோம். நீங்க சரியானது நீங்க ஆதரிக்கிறனால தான் உங்ககிட்ட கேள்வி இந்த கேள்வி எழுது. சரி என்று கருதுகிற காரணத்தினால்தான் இந்த ஆதரவை மார்க்சிஸ்ட் கட்சி கொடுக்கிறது. இதில் தெளிவு பெறவில்லை அல்லது இது புரியவில்லை. இன்னும் சாதி பாகுபாடு நீடிக்குது. இங்க இன்னும் அந்த தவறு நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தவறு சரி செய்யப்படாமல் அந்த தவறின் மீது இப்படியான ஒரு சட்டம் அல்லது இப்படியான ஒரு அமெண்ட்மெண்ட் வர்றது அந்த சரியானதா எப்படி இருக்கு? அந்த தவறு டீல் பண்ற விதம் வேறங்க. அந்த தவறை நீங்கள் சரி செய்ய முயற்சிப்பது என்பது வேற. அதற்கு நடுவில் அதில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை கொடுப்பது என்பது இயற்கை நீதிக்கு வழங்கக்கூடிய ஏற்பாடு. இயற்கை நீதி அப்படிங்கிறது இங்கே சமூக நீதியை தானே சொல்கிறாங்க. இந்த சமூக நீதியை வச்சுங்க. சமூக நீதி என்பது அந்த பகுதிக்கும் தேவைப்படுகிறது என்பது தான் இன்றைய நிலை. நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஒரு சமையலர், உயர் சாதி சமையலர், ஒரு 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 வீட்லேயே தொழில் செய்யக்கூடியவங்க, அப்பளம் மாதிரி அல்லது ஊறுகாய் மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய அதை விற்கக்கூடியவர்கள்,
இந்த மாதிரி அல்லது ஒரு கோவிலில் பூசாரியாக இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய சம்பளம் மாத வருமானங்கிறது ஒரு ஒரு 7,000 8,000 தான் இருக்கும். அதே போல் ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு மூட்டை தூக்குறவர், இவங்க ஒரு தோட்டத்துக்கெல்லாம் வேலை செய்யறது யார் இந்த நாட்டினே? துப்புரவு பணியாளர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரே இயக்கம் செங்குடி இயக்கம் தான். எனக்கு தெரிஞ்ச வேற யாரும் என்னுடைய 50-60 ஆண்டு வரலாற்றில் வேற யாருமே துப்புரவு பணியாளர்கள் நான் மறுக்கல. கார்பரேஷன்ல செங்கோடி இயக்கம் தான் போராடிக்கிட்டு இருக்கே தவிர யாருமே வரது கிடையாது. நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரியான சூழ்நிலையில மார்க்சிஸ்ட் கட்சி சிக்கிக்கவே சிக்காது. நான் மறுக்கல. நான் இந்த கேள்வி முழுமையாக கேட்டுடுறேன். ஒரு அப்பளம் ஊறுகாய் மாதிரியே வீட்டிலேயே செஞ்சு விற்கக்கூடியவங்க, ஒரு சமையலர், ஒரு கோவில் பூசாரி, இந்த மாதிரி உயர் சாதி ஏழைகள் ஒரு மாதம் 6,000 7,000 மட்டுமே வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களையும், துப்புரவு தொழில் அல்லது தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க அல்லது மூட்டை தூக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்களும் ஒரு அதே 6,000 7,000 சம்பளம் பெறக்கூடிய மாத வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு குடும்பம். இந்த 2 குடும்பமும் இந்த சமூகத்தில் ஒரே மதிப்புடையவர்களாக இருக்காங்களா? இல்லை, அது சமூகத்தினுடைய சமூக நீதிங்கிற நீங்க சமூகத்தினுடைய கோளாறு முழுக்க சமூகத்தினுடைய கோளாறின் அடிப்படையில் தானே சமூக நீதி. எங்களுடைய வட்டத்துக்கு வலுவுக்குட்பட்டு இந்த பகுதிக்காக நாங்கள் வேலை செய்யறோமா இல்லையா நீங்க பார்க்கணும். நான் அதில் மறுக்கவே இல்லை. நான் சொல்றேங்க, அருந்ததியர் சமுதாயத்திற்காக இடைவிடாது போராட்டம் நடத்தி கலைஞரையும் ஏற்றுக்கொள்ள வைத்து கலைஞர் ஏற்றுக்கொண்டு அதற்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நான் இதை மறுக்கவே இல்லை. இது ரொம்ப சரியானது. இதற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னும் இந்த பணி தொடரட்டும். ஆனால் சமூக நீதின்றது உயர் சாதியிலும் ஏழைகள் இருக்காங்க. அதே 6,000 ரூபாய் சம்பளம் ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க்சிஸ்ட் கட்சியை மறக்கவே முடியாதுங்க. இந்த பகுதியிடம் வேலை செய்பவர்கள் நாங்கள் தான் அதுக்கு செய்யறோம். வேற யாரும் செய்யலை என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. தேயிலை தோட்டங்கள்ல நீங்கள் தான் பணியாற்றிருக்கீங்க. துப்புரவு தொழிலாளர்கள் சங்கம் அமைச்சு அவங்களுக்கான வாழ்வியல் போராடி இருக்கீங்க. துப்புரவு தொழிலாளி இறந்து போறான் என்பதை கலப்புவது நாங்க தான். ஒரு துப்புரவு தொழிலாளர், ஒரு மூட்டை தூக்கக்கூடிய நபர் மாதம் 6,000 ரூபாய் வருமானம் ஈட்டுறதுக்கும், ஒரு உயர் சாதியினர் ஈட்டக்கூடிய அதே மாதம் 6,000 ரூபாய் வருமானம் ஈட்டுறவங்களும் 2 பேரும் ஏழைகள் தான். வர்க்க நிலையில 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா சமூக நிலையில எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாட்டை தீர்க்கிறது தானே சமூக நீதி. கரெக்ட். அந்த முரண்பாடை நீங்க அப்படி தீர்க்க முடியாது. அந்த முரண்பாடு என்பது எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, உங்களுடைய கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, அறிவுபூர்வமான கேள்வி, ஆக்கப்பூர்வமான கேள்வி. அந்த முரண்பாடு எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், அந்த முரண்பாடு நிலப்பிரபுத்துவ சமுதாய எண்ணங்கள் சமுதாயத்தில் இருக்கிற வரை அது வரும். இதே முரண்பாடு, இதே மாதிரியான ஏற்பாடுகள் மக்கள் சீனத்தில் இருந்தது. கன்ஃபியூஷியனுடைய இதெல்லாம் அடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா நம்முடையதற்கும் அதற்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரே மாதிரியான. ஆனால் அங்கே மக்கள் ஜனநாயக புரட்சி நடத்தி கிராமமாக மக்களை சீர்திருத்திய பிறகுதான் அந்த நிலப்பிரபுத்துவ சமுதாய சிந்தனைகளை ஒழிக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட போராட்டம் இந்தியாவில் நடக்காமல் நீங்கள் இன்னும் 100 வருஷம் பேசிக்கொண்டே இருந்தாலும் பேசிக்கொண்டே இருக்கலாமே தவிர, உங்கள் பேரை இன்னொருத்தரை பேட்டி கேட்பாரே தவிர இது தீரப்போகிறதே கிடையாது. இது தீர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் நிலப்பிரபுத்துவ சிந்தனைகளை ஒழிப்பதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டும். அது நிலம் விநியோகிப்பதன் மூலமாகவும் அந்த கோரிக்கை, அந்த கொள்கைகள் எப்படி தவறு என்று வலுவான பிரச்சாரத்தின் மூலமாகவும் தான் செய்ய முடியும். நிச்சயமா நிலத்தை பங்கிடாம அல்லது இந்த நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தை மாற்றிடாம இந்த நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தின் மேலேயே யாரு பிரபுக்களா இருக்காங்க, அதற்கான வர்க்க போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகிற பொழுதுதான் மற்றவர்கள் எங்களை கேவலப்படுத்துகிறார்கள். போராட்டத்தை தவிர இவருக்கு வேற வேலையே இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தடியடி வாங்க தயாராக இருப்பதில்லை. இந்தியா முழுக்கவே இந்த வர்க்க நிலையை மாற்றாம இந்த நிலப்பிரபுத்துவத்தை அப்படியே நீடிக்கிற இந்த சூழல்ல 10% இடஒதுக்கீடு எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்கள் என்ன ஒன்று, அது முடியவே போகிறதில்ல. உங்களுக்கு இந்த சமுதாய அமைப்பு, இந்த கட்சிகள் இருக்கிறவே அது முடியவே போகிறது கிடையாது. ஆகவே இடையில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான ஏற்பாடு பண்ணணுமா வேணாமா? கம்யூனிஸ்டுகள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜப்பானில் 2வது உலக மகாயுத்தம் முடிந்த பிற்பாடு அமெரிக்கர்கள் அதை பண்ணிட்டாங்க. ஜப்பானில் இன்னைக்கு நில உடைமை கிடையாது. முதலாளித்துவமே அதை செய்யுங்கிறன. அந்த முதலாளித்துவம் செய்யறதை கூட இவர்கள் செய்யவில்லை இந்த நாட்டில்ங்கிறதான பாயிண்ட். நில விநியோகம் என்பது கம்யூனிஸ்டுகள் மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமா அது ஒரு டெமோக்ராட்டிக் கோஷம், ஒரு ஜனநாயக கோஷம். அது அந்த ஜனநாயக கோஷத்தை கூட இந்த நாட்டில் நிறைவேற்றாத போது
அந்த பகுதி இன்னொரு பகுதி மக்கள் இது எப்பவுமே நிறைவேற்ற போகிறதே கிடையாது. இது நிறைவேற வாய்ப்பு இல்லாத போது அல்லது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத போது இந்த 10% இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். அது தப்பு நீங்கள் நினைச்சா எனக்கு ஆட்சேபனே கிடையாது. காலம் முடிவு செய்யும். நிச்சயமா. இந்த இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி எழுது. தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு நான் எதுவுமே செய்யலை. இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையற்றது அப்படிங்கிற ஒரு வாதம் கூட முன்வைக்கப்பட்டு இருக்கு. அதை எப்படி? அதான் நான் சொல்ல, கண்டிப்பாக இடஒதுக்கீடு தேவை. இடஒதுக்கீடு தேவை. இடஒதுக்கீடு தேவை மட்டுமல்ல, தனியார் பள்ளிக்கூடங்கள் வளர்வதை முதலில் தடுக்க வேண்டும். தரமான கல்வியை அரசு பள்ளிகளில் கொடுக்கப்பட வேண்டும். அரசு பள்ளிகள் உயர்கல்விக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இந்த 24,000 பசங்க மாணவர்கள் நீட் எழுத முடியாமல் தவிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய கல்வியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரசு கல்வியாக இருக்கணும். எனக்கு தனியார் கல்வியும் அப்படி தான் இருக்குது. தனியார் கல்வி ஒன்றும் பிரமாதமாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தனியார் கல்வியில் படிக்கக்கூடிய பசங்களும் நீட்டுக்கு முன்னாடி பரீட்சைக்கு படிக்கிறாங்க, டியூஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவது. கல்வி என்பது அரசு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சுகாதாரம் என்பது அரசு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது வந்தால் வழிய எதுவும் சாத்தியமே இல்லை. எல்லாமே அரசு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இல்லை, இது 2 அரசு கொடுக்கணும். எல்லாமே அரசு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இது 2 இருக்கு. இன்றைக்கும் வளர்ந்த நாடுகளில், பிரிட்டன் போன்றிருக்கூடிய வளர்ந்த நாடுகளில், ஜெர்மனியில், இப்போ நான் ஜெர்மனி போயிட்டு வந்தேன். ஜெர்மனியில், ஜப்பானில் தனியார் கல்வியை விட அரசு கல்வியில் தான், தனியார் வாத்தியாரே அரசு கல்வியில் தான் ஜப்பான் தம்பியினேன். நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டது போல் சுகாதாரம் கல்வியும் கொடுக்க வேண்டிய அரசு அப்படிங்கிறது. இப்போ சுகாதாரத்தை கோயம்புத்தூரில் என்ன பண்ணுறாங்க? தனியார்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. சுகாதாரம்ன்றது எங்கே ஆரம்பிக்குது? குடி தண்ணீர்லேருந்து ஆரம்பிக்குது. சுகாதாரம் ஆரம்பிக்கக்கூடிய இடம் நல்ல குடி தண்ணீர். நல்ல குடி தண்ணீர் இந்த நாட்டில் எந்தெந்த இடங்களில் இருக்குது சொல்லுங்கள். உங்களை மெதுவாக நல்ல குடி தண்ணீர் உனக்கு வேணும்னா பாட்டில் வாங்கிங்கன்னு மெதுவாக மார்க்கெட்டுக்கு தான் சந்தைக்கு தான் தள்ளி விடுறாங்களே தவிர, நல்ல குடி தண்ணீரை இந்திய அரசு எந்த மாநிலத்திலும் கொடுப்பதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யவில்லை, அதற்கான பரிசீலனையும் இல்லை. இதுதான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற நிலை. பாட்டில் கொண்டிருப்பீங்களே கையில்? இல்லை இல்லை, அந்த 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 இதெல்லாம் இல்லை. ஃபேஸ்புக்கில் நீங்கள் சில கருத்துக்கள்லாம் பகிரும் பொழுது அது சர்ச்சையாச்சு. சமீபத்தில் நீங்கள் அது மிகப்பெரிய தப்புங்க. விடிகாலில் 3 மணிக்கு எழுந்து எதையோ பார்த்துக்கிட்டே இருந்தேன், தூக்கம் வராமல். ஒரு புஸ்தகம் படித்தேன், இது பண்ணப்போ 5 மணிக்கு போனேன். அப்போ எதையோ டிக்கெட் அடிச்சிட்டேன். இப்போ நான் அதுக்கு வருத்தம் தெரிவித்து திருப்பி பதில். அது ஒரு எதிர்பாராமல் அந்த மிக மிக மோசமானது. அந்த தவறுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருந்தீங்க. ஆனால் இந்த மாதிரியான நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே இங்கே ஒரு சாதி சாயம் பூசப்படுற ஒரு பார்வை இருக்குது. அது எந்த வகையிலானது? அதை எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை அணுகுது? இல்லைங்க, நீங்களோ அல்லது நானோ இன்னாரிடம் இன்னார் தகப்பனார் இன்னார் தாயாரிடம் பிறக்க வேண்டும் என்ற மனு போட்டு பறப்பது இல்லை. நிச்சயமா இல்லையா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்னை கேள்வி கேட்கறதுலேருந்து உங்களுக்கு என்னை பற்றி கேள்வி கேட்கணும்னு தோணுது இந்த கேள்வி, இல்லையா? ஆனால் நான் என்ன பணியாற்றுகிறேன்? 50 ஆண்டு காலமாக எத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கிறேன்? யாருக்காக சிறை சென்றிருக்கிறேன்? கள்ள நோட்டு அடித்து செஞ்சுருக்கிறேனா? லஞ்சம் வாங்கி சென்றிருக்கிறேனா? எந்த வர்க்கத்துக்கு, எந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறேன் என்று பார்க்கணுமே தவிர, என்னுடைய நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்து எந்த லாபமும் கிடையாது. நிச்சயமாக கிடையாது. அதில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, எந்த ஒரு செய்தியாளருக்கும் இருக்கவும் முடியாது. ஆனால் இப்படி ஒன்று பார்வை இருக்குது. இதை நீங்கள் பார்வை அவர்கள் தான் திருத்தி கொள்ள வேண்டுமே தவிர, அவர்கள் பார்வை முழு பார்வையானால் என்னை போன்றவர்கள் இந்த இயக்கத்துக்கு ஏன் வரும்? நிச்சயமாக ரொம்ப தத்துவார்த்த ரீதியாக அத்வைதம் போன்ற பழமையை எதிர்த்து தான் இதுக்கு வர்றமே தவிர, நிச்சயமா இப்படி பேசுகிறவங்க அந்த அத்வைத் பார்வையிலேயே பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் மாறணும். ரொம்ப நீண்ட காலமாக மக்களுக்காக பணியாற்றி கொண்டுட்டு இருக்கீங்க. ஏழை தொழிலாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நலனுக்காக, வர்க்க ரீதியிலும் ஏழை மக்களுக்காக என்னுடைய கட்சி, இந்த இயக்கம், இந்த கட்சியின் சார்பில் நீங்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கீங்க, மக்களுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணிகள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நில சீர்திருத்தம், நில பகிர்ந்தளித்தல், இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள், சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்காக தொடர்ந்து கோரி வரக்கூடிய, போராடி வரக்கூடிய உங்களோடு பேசியதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நினைவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். வணக்கம்.